தந்தை மகன் தூயாவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைய நாளின் காலை நேர சிந்தனைக்காக உபாகமம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தருடைய தூதனானவோர் அவன் கண்களுக்கு முன்பாக மறைந்து போனான். கிதியோன் அவரை கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ ஆண்டவரே, கர்த்தாவே, தூதனானவரை முகமுகமாய் கண்டேன். அன்புக்குரிய இறை மக்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடவுளை, அவருடைய தூதர்களையும், அவர் நம்முடைய வாழ்வுக்கு ஆதாரமாக, உதவிக்காக, ஆலோசனைக்காக, நடத்துதலுக்காக, நம்மை கரம் பிடித்து எடுப்பதற்காக அனுப்புகின்ற தூதனை முகமுகமாய் காணுகிறான். கிதியோன் பலிபீடத்தில் பலி செலுத்தும் பொழுது அந்த பலிக்காக வைக்கப்பட்ட கரித்துண்டுகளையும் அனத்தையும் அங்கே தூதனானவர் எடுத்து சென்றார் என்று சொன்ன உடனே அந்த காட்சியை கிதியோன் பார்க்கிறான். இந்த சம்பவம்தான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிக மிக அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் செலுத்துகின்ற துதிகளை, தோத்திரங்களை, நன்றி பலிகளை கர்த்தர் கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும். அவருடைய தூதனை நான் கண்டேன் என்று மகிழ்ச்சியிலே அவன் சொல்லுகிறான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய புகழ்பெற்ற அரசியல் தலைவர்களையும், நடிகர்களையும், இலக்கியவாதிகளையும், கலைஞர்களையும், திறமையாளர்களையும் நாம் பார்த்தவுடனே நமக்கு ஒரு சந்தோஷம். அவனை முகமுகமாய் நான் பார்த்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காட்சி, ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் இங்கே கிதியோன் தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக கொடுக்கப்பட்ட போது, அவர்களுக்கென்று பலி செலுத்தும் போது கடவுளுடைய தூதனை அவர் இதுவரை நீர் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும், ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்றெல்லாம் கேட்கும் பொழுது கடவுள் காட்டவில்லை. இந்த பலியை செலுத்தும்போது கிதியோனுடைய கண்கள் அவனை கண்டது என்று சொல்லி நாம் இந்த 22வது வசனத்தில் பார்க்கிறோம். அந்த காட்சியினாலே அவன் மிகுந்த சந்தோஷம் அடைகிறான். என்னுடைய அனுபவத்திலும் கூட ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் நான் செபிக்கும்போது உபவாசித்திருந்து, வாரத்துக்கு ஒரு முறை உபவாசித்திருந்து செபிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னத்தை, அவருடைய முகத்தை, அவருடைய ஒளியின் பிரசன்னத்தை அநேக 1000 முறை செப வேளையில், துதியின் நேரத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன், கண்ணார மகிழ்ந்திருக்கிறேன் பார்த்து. இந்த காட்சியை தான் இன்றைக்கு கிதியோனும் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய தூதனை நான் கண்டேன் என்று மகிழ்ந்தான். இன்றைக்கு இந்த நாளின் காலை நேரத்தில் என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த தியானத்தின் வழியாக கடவுளை நாம் பார்க்கின்ற பிள்ளைகளாக, அவருடைய தூதனை நாம் முகமுகமாய் தரிசிக்கின்ற பிள்ளைகளாக, மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு அவரை போற்றுகிற பிள்ளைகளாக வாழ இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய தூதனை பார்க்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு மனமாற்றம், ஒரு ரட்சிப்பின் அனுபவம் நமக்குள்ளாக எதிர்காலத்தை பற்றி எப்படி கவனத்தோடு எதிர்கொள்வது என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் பிறக்கிறது. இன்றைக்கு நம்மை சோகத்திலும், குற்ற உணர்விலும், சுய கழிவிறக்கத்திலும் ஆற்றுகிறது. நம்முடைய குறைகளையே எப்பொழுதும் நம் கண்முன் வைத்து நிகழ்த்துகிறோம். நம்மையும் பிறரையும் எப்பொழுதுமே குற்றப்படுத்தி தீர்ப்பிட்டு கொண்டே இருக்க செய்கிறது. நம்முடைய குறைகளையே நினைப்பதால் நம்மையே பிறரை விட பக்திமான்களாகவும் புனிதர்களாகவும் நினைக்க வைக்கிறது. கடவுளை கடுமையான நீதிபதியாக எண்ணி உள்ளத்தில் பயபக்தியோடு வாழ செய்கிறது. இன்றைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் பொய்யான மனமாற்றங்கள். ஆனால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக உண்மையான பிரசன்னத்தை தன்னுடைய தூதர்களை அனுப்பி நம்முடைய வாழ்வில் நாம் ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அங்கே கடவுளை எனக்கு முன்பாக உம்முடைய தூதனை அனுப்பும் என்று சொல்லி நான் செபித்து விட்டு கடந்து செல்வேன்.
அந்த இடத்திலே கர்த்தர் எனக்கான வாசல்களை திறப்பார். நான் செவிக்காமல் சென்றபொழுது அந்த வாசல் திறக்கப்படாதபடி, அந்த இல்லம் திறக்கப்படாதபடி அடைக்கப்பட்ட நிலையை நாம் பார்க்கிறோம். ஒரு நாட்டை மிக மோசமான அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான். எல்லாவித தீமைகளுக்கு அடிமையாயிருந்த அவன் மக்கள் கொடுங்கோல் ஆட்சி செலுத்தி வந்தான். மக்களை வேறு வகையில் அவன் இன்னல்களுக்கு உள்ளாக்கினான். ஒரு முறை தவ வலிமை மிக்க முனிவர் அந்நாட்டிற்கு வந்தபோது அவருடைய சொன்ன பலிக்கு, அவருடைய சொன்ன வாக்கு பலிக்கும் என்று பெயர் பெற்றவர். அவரிடம் மக்கள் தங்கள் அரசனை பற்றி கூறியபோது அயோக்கியத்தனத்தையும் பற்றியும் முறையிட்டனர். இதை கேட்ட முனிவர், ஒன்றும் கவலைப்படாதீர்கள், உங்களது கொடுங்கோல் அரசன் இன்னும் 10 மாதங்களிலே செத்து விடுவார் என்று சொன்னார். இந்த செய்தி அரசனின் காதுக்கு எட்டியது. அவனுக்கு உயிர் பயம் வந்தது. அவன் மனம் மாறினான். நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். மக்களை மையப்படுத்திய திட்டங்களை தீட்டினான். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். இந்த கிதியோனும் அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னத்துக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்த பொழுதுதான் கடவுள் தம்முடைய அளவற்ற கிருபையை அவனுக்கு வழங்கினார். அவனுக்கு பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் அன்பான இறை மக்களே, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சிந்தனையிலே கடவுள் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு உகந்த வாழ்க்கையாக கிதியோன் மாற்றினது போல நாமும் மாற்ற அழைக்கப்படுகிறோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் புதியதொரு நாளை நாங்கள் மகிழ்ச்சியோடு துவங்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். இந்த மகிழ்ச்சியின் காரியத்திலே எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே,